வேதம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களிலே உயர்த்தி காண்பிப்போம். எல்லாரும் சொல்லுவோம், ஜீவனுள்ள விதைகளாகிய தேவனுடைய வசனங்கள் தேவரகமான வாழ்வை எனக்கு கொடுக்கிறது. மறுபடியும் சொல்லுவோம், ஜீவனுள்ள விதைகளாகிய தேவனுடைய வசனங்கள் தேவரகமான வாழ்வை எனக்கு கொடுக்கிறது. வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஜெபமனோம். பரலோகத்தின் தகப்பனை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமுள்ள உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே கர்த்தாவே இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று எழுதியிருக்கிறபடி ஜீவ வசனங்களை கொண்டு கர்த்தாவே எங்களோடு நீர் பேசுகிறீர். கர்த்தாவே, எங்களுடைய இருளை வெளிச்சமாக்குகிறீர். எங்களுடைய விசுவாசத்தை கர்த்தாவே வர்த்திக்க பண்ணுகிறீர். அதன் மூலம் எங்களை வாழ வைக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை குறித்து சத்தியவேதம் சொல்கிறது, அவர் ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி, பிரின்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்வு கொடுக்கிற ராஜா என்று இயேசுவை குறித்து வேதம் சொல்கிறது. பாவத்தை மன்னித்து இயேசு வாழ்வு கொடுக்கிறார். வியாதிகளை குணமாக்கி இயேசு வாழ்வு கொடுக்கிறார். தரித்திரத்தை போக்கி இயேசு வாழ்வு கொடுக்கிறார். சாபங்களை நீக்கி இயேசு வாழ்வு கொடுக்கிறார். எல்லா தீமைகளையும் வாழ்க்கையை விட்டு எடுத்து போட்டு நன்மைகளாலே வாழ்க்கையை நிரப்பி இயேசு வாழ்வு கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் ஜீவாதிபதி என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இன்னொரு ராஜா இருக்கிறான். அவன் பேர் பிசாசு. அவனை பற்றி வேதம் சொல்கிறது, அவன் மரணத்துக்கு அதிபதி. மரணத்தை கொண்டு வந்து வாழ்க்கையிலே போடுகிற ஒரு நபர் இந்த பிசாசு. அவனை பற்றி இயேசு சொன்னார், திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரான். திருடுகிற எதுவும், கொல்லுகிற எதுவும், அழிக்கிற எதுவும் பிசாசினாலே உண்டாயிருக்கிறது. திருட்டு வேலைகளையும் கொல்லுகிற வேலைகளையும் அழிக்கிற வேலைகளையும் இயேசு செய்கிறது இல்லை. இயேசுவுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இயேசு நல்லவர். அருமையானவர்களே, எல்லா மரண சக்தியை இழுக்கும் காரணம் இந்த பிசாசு. அவன் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அவன் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான்? நம்முடைய முப்பாட்டனாகிய ஆதாம் பாவத்தின் மூலமாக இந்த பிசாசுக்கு வாசலை திறந்து விட்டுட்டான். ஆகவே பிசாசு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். கவனிங்க, தாயின் வயிற்றிலே பிறக்கிற எல்லா மனிதர்களும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த பிசாசுடைய ஆளுகைக்கு கீழேயே அவர்கள் பிறக்கிறார்கள் என்பது வருந்தத்தக்க ஒரு உண்மை. ஆகவேதான் வாழ்க்கையில சொல்லி முடியாத பாவ அடிமைத்தனங்கள், சொல்லி முடியாத தீமைகள் வாழ்க்கையை ஆண்டு கொண்டிருக்கிறது. வியாதி போக மாட்டேங்குது, தரித்திரம் தீர மாட்டேங்குது, சாபம் ஒழிய மாட்டேங்குது. அருமையானவர்களே, அதற்கு காரணம் பிசாசுடைய ஆளுகைக்கு கீழே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு நற்செய்தியை வேதம் அறிவிக்கிறது. என்ன நற்செய்தினா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜீவனுக்கு அதிபதியாகிய இயேசு மனுஷருடைய சார்பில் இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்திருக்கிறார். இயேசு மனிதருடைய சார்பிலே பிசாசை அழித்து எல்லா மனிதர்களுக்கும் அவர் விடுதலையை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இயேசு இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே வருவாரானால் பிசாசு ஓடி போயிருவான். இயேசுவின் ஜீவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ளே வருமானால் மரணத்தின் சக்திகள் வாழ்க்கையை விட்டு ஓடி போயிரும். செய்ய வேண்டியதெல்லாம்
ஜீவாதிபதியாகி இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று ஒரு சிம்பிள் இன்விடேஷன், ஒரு எளிய ஒரு அழைப்பு. இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லும் போது இயேசு உள்ளே வருகிறார். இயேசு உள்ளே வரும்போது பிசாசு வெளியே ஓடிடுவான். இயேசு உள்ளே வரும்போது ஆசீர்வாதம் உள்ளே வருகிறது, ஜீவன் உள்ளே வருகிறது, பாவம், வியாதி, தரித்திரியம் அது வாழ்க்கையை விட்டு ஓடி போகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு பிசாசை பார்க்கலும் பெரியவர். இயேசுனுடைய ஜீவன் பிசாசுனுடைய மரணத்தை பார்க்கலும் பெரியது. ஆகவே செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு ஒரு அழைப்பு கொடுப்பீர்களானால், அருமையானவர்களே, இயேசு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வருவார், ஜீவனால் நிரப்புவார், உங்களை வாழ வைப்பார். ஆகவே இந்த காலவேளையிலே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் எல்லாரும் நீதிமான்களா இருக்கிறோம். எத்தனை பேர் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அருமையானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் எல்லாரும் நீதிமான்களா இருக்கிறோம் என்று தேவன் சொல்லுகிறார். இது தேவன் நம்முடைய வாழ்க்கையில நடப்பித்த மிகப்பெரிய ஒரு அற்புதம். கவனிங்க, நாம் இந்த உலகத்தில் பிறந்த போது பாவத்தின் அடிமைத்தனத்தில் அருமையானவர்களை பிறந்தோம். ஆதாமின் சந்ததியில பிறந்தோம். ஆண்டவர் நம்மளை சந்திக்காம விட்டிருப்பார்னா, இன்னைக்கு நம்மில் அநேகர் பாவத்திலே வாழ்ந்து மரித்து நரகத்தில் போய் சேர்ந்திருப்போம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மளை அப்படி என்ன செய்யல, விடல, நம்மை தேடி வந்தார். இன்னைக்கு உலகத்துல சொல்றாங்க தேடி வந்த தெய்வம் அப்படின்றாங்க. தேடி வந்த தெய்வம் ஒரே ஒருவர் தாங்க, அவருடைய பெயர் இயேசு. அவர் தான் தேடி வந்த தெய்வம். அருமையானவர்களே, இயேசு நம்மை தேடி வந்தார், நம்மை சந்தித்தார், நம்முடைய ஆவியை மறுபடியும் பிறப்பித்தார். அவருடைய புண்ணிய கிரியைகளினாலே இன்றைக்கு நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அநேகருடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி என்னன்னா, நான் எப்படி இந்த மாதிரி மாறினேன்? அநேகருடைய ஒரு கேள்வி, நான் எப்படி இந்த மாதிரி மாறிட்டேன்? எனக்கே ஆச்சரியமா இருக்குது. ஒரு சகோதரன் சொன்னார் பாருங்க, பாஸ்டர் என்னை பற்றி கேட்டு பாருங்க, நான் ஒரு தாதா, இந்த அடிதடியெல்லாம் எனக்கு ரொம்ப இஷ்டம், என்னை பார்த்தாலே சில ஆட்கள் பயந்து ஓடிடுவாங்க, அப்படி இருந்தேன் பாஸ்டர். ஆனா இப்ப ஆலயத்துக்கு வார்த்தையை கேட்டு இப்ப சாந்த சொரூபியா மாறிட்டேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நான் எப்படி இந்த மாதிரி மாறினேன்? அருமையானவர்களே, நீங்க கூட அப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க, நான் எப்படி இந்த மாதிரி மாறினேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க மாறல, கர்த்தர் உங்களை மாத்திட்டாரு. ஆமென். கர்த்தர் உங்களை அற்புதமா மாற்றி இருக்கிறார். நீங்க இதுக்காக ஒண்ணு செய்யல, நீங்க இதுக்காக எந்த கரையத்தையும் கொடுக்கல. அருமையானவர்களே, இயேசு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி, இயேசு சிலுவையிலே மரித்து உங்களுக்காக அவர் கரையும் கொடுத்து உங்களுக்கு ஒரு அற்புத மாற்றத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். பாவிகளாய் பிறந்த நீங்கள், பாவிகளாய் வாழ்ந்த நீங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன். சிலருக்கெல்லாம் சொல்றதுக்கே பயமா இருக்குது, சிலருக்கெல்லாம் கூச்சமா இருக்குது. சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் சத்தியத்துக்கு சாட்சி சொல்லுகிறார்கள். அதான் அறிக்கை பாருங்க, அதான் விசுவாச அறிக்கை. தேவன் சொல்லி இருக்கிறார், இவ்விதமாக விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று அருமையில் தேவன் சொல்லி இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவங்க தைரியமா சொல்றாங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் நீதிமானாய் இருக்கிறேன். எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? எல்லாரும் மறுபடியும் கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் நீதிமானாய் இருக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. நன்றி கண்ணீர் வடிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபம்னா என்னது அருமையானவர்களே? இதெல்லாம் நினைச்சு பார்த்து கர்த்தருடைய சமூகத்திலே அருமையானவர்களே, நன்றி கண்ணீர் வடிக்கிறது தான் ஜெபம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆகவே கர்த்தர் பாவிகளா இருந்த நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, ஆண்டவரை பற்றி விதமாக சொல்லுகிறார். திருப்போம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரா, என்ன பேர் கொடுத்து
கூப்பிடுறாரு பாருங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான்கள் ஆக்குகிறவரிடத்தில். தேவனுக்கு என்ன பேரா? பாவியை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஒரு பாவி தன்னை நீதிமான் ஆக்க முடியாது. ஒரு பாவி தன்னை நீதிமான் ஆக்க முடியாதுன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். ஆகவே அருமையானவர்களே, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய கிருபையினாலே அவர் பாவிகளை என்ன செய்கிறார்? நீதிமான்கள் ஆக்குகிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக அருமையானவர்களே அதை செய்கிறார். ரத்தத்தை சிந்தி அருமையானவர்களே பாவத்திற்கான கரையத்தை கொடுத்து பாவ நிவாரணத்தை உண்டாக்கி அவரே பாவியை என்ன செய்திருக்கிறார்? நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். கவனிங்கள், இப்படிப்பட்ட ரீதியிலே இயேசு தன்னுடைய சிலுவை பாடுகள் மூலமாக மக்களை நீதிமான்கள் ஆக்குவார் என்று பாருங்க. பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக எரேமியா உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். திருப்போம் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம், எரேமியா 23வது அதிகாரம், எரேமியா 23 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. கவனிங்க, அவர் நாட்களில், அதாவது இயேசுவின் நாட்களை குறித்து இங்கே எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலங்களில் அருமையானவர்களே மக்கள் தேவனுடைய மக்களா இருந்தாங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தற்காலிகமான ஒரு நீதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தற்காலிகமான நீதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டபடினாலே தேவன் அவர்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க முடியவில்லை. தேவனுடைய உள்ளம் பாருங்க, தேவனுடைய உள்ளம் என்னன்னா தம்முடைய மக்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகவே பழைய ஏற்பாட்டில் இது நடக்காது. ஏன்னா வெறும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் இருக்குது. ஆகவே பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு தற்காலிகமான ஒரு நீதி மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா எரேமியாவின் மூலமாக ஆவியானவர் சொல்கிறார், அவர் நாட்களிலே இயேசு வரப்போகிறார், சிலுவையில் அடிக்கப்பட போகிறார், அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட போகிறது. அந்த புண்ணியத்தினாலே மக்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். இஸ்ரவேல் ரட்சிக்கப்படும், யூதா சுகமாய் வாசம் பண்ணும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தரை பற்றி எரேமியா சொல்லும்போது அவருடைய நாமம், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர். இயேசுக்கு ஒரு பேராம். பாருங்க, யெகோவா சித்கெனு என்கிற எபிரேய நாமம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஒரு நாமம். இயேசுவுக்கு ஒரு நாமமா பாருங்க. என்ன நாமம்னா யெகோவா சித்கெனு. யெகோவா சித்கெனுனா என்னன்னா நம்முடைய நீதியா இருக்கிற கர்த்தர். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு என்னுடைய நீதியா இருக்கிற கர்த்தர். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு என்னுடைய நீதியா இருக்கிற கர்த்தர். பாருங்க, இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டிலே விதமாக சொன்னார். திருப்போம் 1 கொரிந்தியன் புஸ்தகம், 1 கொரிந்தியன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். எல்லாரும் சொல்லுவோம், அவரே. அங்க எரேமியா சொல்லுறான், நமது நீதியா இருக்கிற கர்த்தர். இங்க பவுல் சொல்றாரு, அவரே நம்முடைய நீதியாக மாறினார். என்ன ஆச்சரியம்! கவனிங்க, மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலையாகி நீதிமான் ஆக முடியாது. ஆனா தேவன் பாருங்க, நம்ம நேசித்தபடினாலே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் இந்த பாவத்துக்கு நிவாரணம் பண்ணி இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள்ள நம்மோட இணைஞ்சிட்டாருங்க. அவரு நம்மோட ஒன்றுபட்டு விட்டார். அவர் நமக்கு நீதியை கொடுத்திருக்கிறார்னு போடல, அவரே நம்முடைய நீதியை அனுப்பிச்சிட்டாரு, மாறிட்டாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கவனிங்க, அவரே நம்முடைய நீதியா மாறிட்டாரு, நம்மோடு ஒன்றுபட்டு விட்டார், நம்மோடு ஐக்கியப்பட்டு விட்டார். அருமையானவர்களே, தேவன் நம்முடைய நீதியாக மாறிவிட்டார். ஆகவே நீதிமான் என்கிற ஸ்தானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தானத்தை பிசாசு நம்மை விட்டு எடுத்து போடவே முடியாது. ஏனென்றால் தேவன்
நம்மோடு என்ன செய்திருக்கிறார்? ஒன்றுபட்டிருக்கிறார். அவர் நம்முடைய நீதியாகவே மாறிவிட்டார். இப்ப நீதிமான் என்கிற ஸ்தானத்திலிருந்து நம்மளை தள்ளிவிட வேண்டுமானால் கர்த்தரை நம்ம விட்டு பிரிச்சாதான் அதை செய்ய முடியும். கவனிங்க, கர்த்தரை நம்ம விட்டு பிரிச்சாதான் நம்மளை அநீதிமான்களா மாற்ற முடியும். கர்த்தரை நம்ம விட்டு பிரிக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் ஒட்டிட்டாருங்க. எத்தனை பெரிய அன்பு! அருமையானவர்களே, நம்மோடு இணைந்து விட்டார், ஒன்று சேர்ந்து விட்டார். ஆகவே இந்த நீதிமான் என்கிற ஸ்தானத்தை பிசாசு கொலைத்து போடவே முடியாது. ஆகவேதான் பாருங்க, தேவனுடைய மக்கள் இந்த நீதிமான் என்கிற இந்த ஸ்தானத்தை எப்போதும் மனதிலே நிறுத்தி பாருங்க, நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார் என்கிற இந்த சத்தியத்திலே மனதை எப்போதும் பதித்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீதிக்குரிய சத்தியங்கள் நம்முடைய இருதயமாகிய பலகையிலே எழுதப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். போன முறை நான் சொன்னேன், நீதினா பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்து எப்படி பிதாவுடைய வலது பார்சத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறாரோ அதே போல நம்மையும் உயிர்ப்பித்து பிதாவுடைய அந்த வலது பார்சத்திலே என்ன செய்திருக்கிறார்? வீற்றிருக்க வைத்திருக்கிறார், உட்கார வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்ல, உட்கார வைத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய ஸ்தானம். இதுதான் அருமையானவர்களே நீதி. கவனிங்க, இயேசு இன்றைக்கு எப்படி இருக்கிறாரோ அதே போல நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆச்சரியமான காரியங்களை வேதம் நமக்கு அறிவிக்கிறது. திருப்பம் ஒரு வசனம், 1 யோவான் புஸ்தகம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4:17 வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் பரலோகத்தில் போய் இருப்போம். அப்படி போடல. இன்னைக்கு 1000-10,000மான அருமையானவர்களே ஆவிக்குரிய மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, அவர் இருக்கிற பிரகாரமாக பரலோகத்துக்கு போன பிறகு நம்ம இருப்போம், 2ஆம் வருகைக்கு பிறகு நம்ம அப்படி இருப்போம், 1000 வருஷ அரசாட்சியில் அப்படி இருப்போம். ஆனா இன்னைக்கு அவரை மாதிரி நம்ம இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. ஆனா வசனத்தை கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறார்? அவர் நீதிமானா இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? பிதாவுடைய வலது பார்சத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? பிதாவோடு எப்போதும் ஐக்கியம் கொண்டவராக அவர் இருக்கிறார். அவரை போலவே நாமும் நீதிமான்களா இருக்கிறோம். அவரை போலவே நாமும் பிதாவோடு சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறோம். அவரை போலவே நாமும் பிதாவோடு ஐக்கியப்பட்டு வாழுகிறோம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அருமையானவர்களே, அவர் பரலோகத்திலே சிங்காசனத்திலே மாம்சத்துல வீற்றிருக்கிறாரு, நாம மாம்சத்துல இந்த பூலோகத்துல குடியிருக்கிறோம். கவனிங்க, அதனாலதான் பாருங்க, இந்த மாம்சத்தை பார்த்துட்டு ஐயோ நான் இயேசுவை போல இல்லையேன்னு சொல்லி யோசிக்க கூடாது. வழுக்கு தலையா இருக்குது, தலை வழுக்கையா இருக்குது, நான் இயேசுவை போல இல்லையே. சிலர் பாருங்க, இந்த கருப்பு தோலை பார்த்துட்டு ஐயோ கருப்பா இருக்கிறேனே, இயேசுவை போல இல்லையே, நானு குட்டையா இருக்கிறேனே, குண்டா இருக்கிறேனே. அருமையானவர்களே, இதை பார்த்துட்டு இயேசு போல இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. கவனிங்க, ஏன்னா அந்த மாம்சம் இன்னும் இயேசு மாதிரி என்ன செய்யல, மாறல. 2ஆம் வருகையிலே இந்த மாம்சம் இயேசுவை போல என்ன செய்ய போகிறது, மாறப்போகிறது. ஆனா ஆவியிலே, எல்லாரும் சொல்லுவோம் ஆவியிலே, ஆவியிலே அருமையானவர்களே நாம் தேவனை போலவே இருக்கிறோம், இயேசுவை போலவே இருக்கிறோம். இயேசு நம்மை அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நீதிமானுடைய ஸ்தானம். எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறாரு. கவனிங்கள், இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்திருப்பாரானால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை மாற்றுவாரா, மாற்ற மாட்டாரா? நிச்சயமா மாற்றி போடுவார். கவனிங்கள், நமக்காக பெரிய காரியங்களே செய்த கர்த்தர் அற்பமான காரியங்களை செய்யாதிருப்பது எப்படி? நிச்சயமா அந்த வேலையை கொடுப்பாரு, நிச்சயமா அந்த பிள்ளையை கொடுப்பாரு, நிச்சயமா அந்த தொழிலை செழிக்க செய்வாரு, நிச்சயமா ஒரு வீட்டை கட்ட உதவி செய்வாரு, நிச்சயமா ஒரு இடம் வாங்க உதவி செய்வாரு. பெரிய காரியங்களே செய்திருப்பார், ஆனால் சின்ன காரியங்களே கண்டிப்பா செய்வாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, இதெல்லாம் பாருங்க, கணக்கில் எடுக்கும்போது விசுவாசமாக மாறிவிடுகிறது. அன்கான்சியஸா
நம்மை அறியாமலே நாம் விசுவாசிக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். தேவன் எனக்காக எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறாரு. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போய் கிடந்தேன். இயேசு எனக்காக சிலுவையில மரித்து அவர் பாதாள வரைக்கும் போய் உயிர்த்தெழுந்து என்னையும் உயிர்ப்பித்து இன்றைக்கு பிதாவினுடைய வலது பார்சத்திலே என்னை உட்கார வைத்திருக்கிறார். நீதிமான் என்கிற உயர்ந்த ஸ்தானத்தை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இப்ப கவனிங்க, தேவன் இயேசு இவ்வளவு பாடுபட்டு நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரே, இந்த நீதிமான்கள் ஆக்குனதற்கு என்ன நோக்கம்? கவனிங்க, ஏன் இவ்வளவு சிலுவையில பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து பாதாள வரைக்கும் போய் உயிரோடு எழுந்து அதன் அடிப்படையில் நம்மளை நீதிமான ஆக்கணும்னா அந்த நீதிமான் ஆக்குனதற்கு என்ன நோக்கம்? எல்லாவற்றுக்குமே ஒரு நோக்கம் இருக்குது. கவனிங்க, நம்ம நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரே, அதுக்கு என்ன நோக்கம்? என்ன நோக்கம் தெரியுமா? தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்திற்காக. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சிறப்பம்சமே தேவனோடு கூட உள்ள ஐக்கியம். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். fellowshipping with God is the best portion of Christian living. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அருமையானவர்களே சிறப்பு அம்சமே தேவாதி தேவனோடு கூட ஐக்கியம் கொள்வது, உறவு கொள்வது. அதுக்கு தான் பாருங்க தேவன் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, தேவனோடு உறவாடுவதும் தேவனோடு நேரத்தை செலவழிப்பதும், கவனிங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதும் தேவனுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும், இவைகளுக்காகத்தான் அருமையானவர்களே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் பின்னால் பின்தொடர்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, சிருஷ்டிப்புல ஒரு பிரமாணம் இருக்கிறது. என்ன பிரமாணம்னா, ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று எங்கிருந்து வந்ததோ அதோடு கூட அது இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு வாழ்வு இருக்கிறது, அப்பொழுதுதான் அது வளர முடியும், அப்பொழுதுதான் அது கனி கொடுக்க முடியும். மறுபடியும் சொல்லுகிறேன், சிருஷ்டிப்பிலே ஒரு பிரமாணம் இருக்கிறது. என்ன பிரமாணம்னா, சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று எதிலிருந்து வந்ததோ அதோடு கூட அது இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைந்திருக்கும் போதுதான் அது வாழுகிறது, வளருகிறது, கனி கொடுக்கிறது. உதாரணத்துக்கு மரத்தை எடுத்துக்கங்க. அருமையானவர்களே, மரம் தேவன் சொன்னாரு, பூமியை பார்த்து பேசினாராம். ஆகவே பூமியிலிருந்து மரங்கள் வந்திருக்கிறது. இப்ப கவனிங்க, பூமியிலிருந்து வந்த இந்த மரம் பூமியோடு இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது வாழும், அப்பொழுதுதான் அது வளரும், அப்போதுதான் அது கனி கொடுக்கும். பூமியை விட்டு மரத்தை பிடுங்கிட்டா மரம் செத்து போயிடும். ஏனென்றால் எங்கிருந்து வந்ததோ அதோடு கூட அது இணைந்திருக்க வேண்டும். கவனிங்க, மீன் இருக்குது. மீன் அருமையா தண்ணிக்குள்ள இருந்து சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்கள், அது தண்ணிக்குள்ள இருந்து வந்தது. ஆகவே தண்ணிக்குள்ள இருந்து வந்த மீன் தண்ணீரிலே இருக்க வேண்டும், தண்ணீரோடு இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது வாழ முடியும், வளர முடியும், பெருக முடியும். கவனிங்க, ஒரு சிருஷ்டிப்பு எங்க இருந்து வந்ததோ அதோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போ நட்சத்திரங்களை எடுத்துக்கோங்க. நட்சத்திரங்களை அருமையானவர்களே ஆகாய விரிவில் இருந்து கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே அது ஆகாயத்தில் தான் இருக்கணும். ஆகாயத்தில் இருக்கும் போதுதான் அது ஜொலிக்கிற நட்சத்திரமாக இருக்கும். அங்க இருந்து விழுந்துருச்சுன்னா அது எரிஞ்சு போயிடும். கவனிங்க, ஒண்ணு இல்லாம போயிடும். ஆகவே மரம் தரையோடு இணைந்திருக்கணும், மீன் தண்ணீரோடு இணைந்திருக்கணும், நட்சத்திரம் ஆகாய விரிவில் இருக்கணும். இப்ப கவனிங்க, மனுஷன், அதான் நம்ம பாயிண்ட். மனுஷன் எங்க இருக்கணும்? கவனிங்க அருமையானவர்களே, மனுஷனை உண்டாக்கும் போது தேவன் என்ன சொன்னார்? நமது ரூபத்தின்படியையும் நமது சாயலின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. மரம் மண்ணுக்குள்ள இருந்து வந்ததுங்க, மீன் தண்ணிக்குள்ள இருந்து வந்தது, நட்சத்திரம் ஆகாய விரைவில் இருந்து வந்தது, மனுஷன் தேவனுக்குள்ள இருந்து வந்தான், குரங்குல இருந்து இல்ல. கவனிங்க அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவனுக்குள்ள இருந்து வந்திருக்கிறோம். இப்போ தேவனுக்குள்ள இருந்து வந்த நாம் தேவனோடு இணைந்திருக்கும் போதுதான் வாழ முடியும், வளர முடியும், பெருக முடியும், ஆசீர்வாதமா இருக்க முடியும். அருமையானவர்களே, இதுதான் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆகவே கர்த்தர் இவ்வளவு பிரயாசப்பட்டு
நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். ஏனென்றால் நாம் தேவனோடு உறவு கொள்ளுகிறவர்களாக, ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாக, தேவனுடைய உறவிலையும் அவருடைய அன்பிலையும் அவருடைய ஐக்கியத்திலையும் அருமையானவர்களே நாம் எப்போதும் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு இவ்வளவு பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். கவனிங்க, உறவு, அன்பு, ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இன்னைக்கு கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. எதற்காக கேட்டா ஐக்கியத்திற்காக. எல்லாரும் சொல்லுவோம் ஐக்கியத்திற்காக. பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எதற்காக? ஐக்கியத்திற்காக. அருமையானவர்களே, குடும்பத்தில் அன்பு, பற்று, பாசம், ஐக்கியம், உறவு இது இல்லைன்னா அந்த குடும்பம் உப்பில்லாத கஞ்சி மாறி அருமையான அர்த்தமற்றதாக மாறிவிடுகிறது. ஐக்கியம் இல்லைன்னா குடும்பம் மூச்சியம். இன்னைக்கு பாருங்க, சில ஆட்கள் பாருங்க, பணம் 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 ஓடி குடும்பத்தில் எந்த சந்தோஷமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பணம் தான் முக்கியம். பணத்தை இட்டு சண்டை, ஐக்கியத்தை என்ன செஞ்சிடறாங்க, கெடுத்துடுறாங்க. அருமையானவர்களே, பணம் இல்ல அன்பு. எல்லாரும் சொல்லுவோம் அன்பு. குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கிறதுனால அருமையானவர்களே உலக பிரகாரமான எல்லா நன்மைகளும் அங்க என்ன செய்கிறது, வருகிறது. ஐக்கியம் இருந்துச்சுன்னா உலக பிரகாரமான நன்மைகளுக்கு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல. பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் நல்ல ஐக்கியம் இருக்கிறது, நல்ல உறவு இருக்கிறது, அன்பு இருக்கிறதுன்னா இப்ப பாருங்க, கணவன் மனைவிய நேசிக்கிறான், நகை கடைக்கு கூட்டிட்டு போறான், செயின் வாங்கி போடுகிறான், பேங்கிள் வாங்கி போடுகிறான், ஜிமிக்கி வாங்கி கொடுக்கிறான். அப்புறம் துணி கடை கூட்டு போறான், துணி கடையில போய் இருக்கிறதுல விலை ஒண்ணு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறான். எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறான், ஹோட்டல் கூட்டு போறான், போய் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கிறான். உலக பிரகாரமான நன்மைகள் எல்லாம் மனைவிக்கு என்ன செய்கிறது, நிறைய கிடைக்குது. ஏன்? ஐக்கியம் அங்கே இருக்கிறது, உறவு அங்கே இருக்கிறது. இப்ப கவனிங்க, மனைவியும் கணவனுக்கு சில நன்மைகளை செய்கிறாள். அவனுக்கு பிடிச்ச உணவை என்ன செய்யறா, சமைச்சு கொடுக்கிறா. வீட்டை அவன் விரும்புகிற மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணுகிறா. ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போட்டு அவனுக்கு நல்லா தேய்ச்சி கொடுத்து அவனை நல்லா கௌரவமா வாழ்வதற்கு அருமையானவர்களே அவனுக்கு என்ன செய்கிறா, மனைவி உதவி செய்கிறா. அருமையானவர்களே, அத்தனையும் மனைவி செய்கிறாள். உலக பிரகாரமான நன்மைகள் அங்கே ஏராளம் வருகிறது, சந்தோஷம் நிரம்பி வழிகிறது அந்த குடும்பத்தில். காரணம் என்னன்னா, அங்கே அன்பு இருக்கிறது, அங்கே ஐக்கியம் இருக்கிறது. கவனியுங்கள், தேவனும் இதற்காக தான் நம்மை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். தேவனுடைய உள்ளம் அருமையானவர்களே ஒரு அன்பின் உள்ளம், அன்பு ஐக்கியத்தை நாடுகிறது. அருமையானவர்களே, தேவன் உறவை நாடுகிறார், ஐக்கியத்தை நாடுகிறார். தேவனோடு கூட அருமையானவர்களே நேரத்தை செலவிடுகிறவர்கள், அவருடைய ஐக்கியத்திலே, அவருடைய சமூகத்திலே பாருங்க நேரத்தை செலவிடுகிறவர்கள் தேவனுடைய உள்ளத்தை திருப்திப்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உலக பிரகாரமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் கூட்டி கொடுக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு உலக பிரகாரமான நன்மைகள்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு காரை உங்களுக்கு கொடுக்கிறது ஆண்டவருக்கு ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு காரணம் ஆன்றாங்க, கர்த்தருக்கு கார்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. பாஸ்டர் அடிக்கடி சொல்றது போல, கார்னு எடுத்துக்கிட்டா கர்த்தர்ட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு, கொஞ்சம் தகரமும் கொஞ்சம் ரப்பரும் தான், எனக்கு இது ஈஸி. ஆனா கவனிங்க, கர்த்தரோடு பழகுகிறவர்கள், நேர செலவழிக்கிறவர்கள், அவர்களுக்கு இந்த உலகப்பிரகாரமான நன்மைகளை கர்த்தர் ஏராளம் செய்கிறார், கூட்டி கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த ஐக்கியத்திற்காக தான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். திருப்போம் ஆதியாகமத்தின் புத்தகம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவருக்கு கூட பாருங்க நல்ல பெஸ்ட் டைம் அவர் என்ன செய்யறாரு, சூஸ் பண்றாரு. ஏன்னா ஐக்கியம் ரொம்ப நல்லா இருக்கணும். வேர்த்து வடிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் நினைச்ச கூடாது, போக கூடாது.
பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமையும் ஏவாளையும் தேடி அருமையானவர்களை தேவாதி தேவன் ஏதேன் தோட்டத்துக்கு வந்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். கவனிங்க, அவருடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் பாருங்க. அது அன்பின் உள்ளம், அது ஐக்கியத்தை நாடுகிறது. ஆகவே ஏதேன் தோட்டத்துக்கு வருகிறாரு. என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்க. நான் நினைக்கிறேன் இந்த ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருந்திருப்பார்கள். கர்த்தர் வந்த மாத்திரத்துல ரெண்டு பேரும் அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க, எதிர்கொண்டு ஓடி இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரையும் தேவன் கரத்தில் நினைச்சிருப்பாரு, எடுத்திருப்பாரு. எடுத்து ரெண்டு பேருக்கும் ஒரு முத்தம் கொடுத்திருப்பாரு. இவங்க அவருக்கு முத்தம் கொடுத்திருப்பாங்க. அப்புறம் அவர் இவங்க கூட பேசியிருப்பாரு. அப்புறம் இவங்க அவர் கூட பேசியிருப்பாங்க. அருமையானவர்களே, அங்கே சந்தோஷம் கரை புரண்டு ஓடி இருக்கும். இதாங்க ஏதேன் தோட்டம். கவனிங்க, இந்த நோக்கத்துக்காக தான் அருமையானவர்களே ஆதாமும் ஏவாளும் உருவாக்கப்பட்டார்கள். கவனிங்க, இந்த விசேஷமான ஒரு ஐக்கியத்துக்காக தான் ஏதேன் தோட்டத்தில் மற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் செய்தார், அவர்களுக்காக வைத்திருந்தார். உலக பிரகாரமான நன்மைகள் ஏதேன் தோட்டத்தில் ஏராளம் இருந்தது. 4 பெரிய ஆறு ஓடிச்சுன்னு போட்டு, தண்ணி பஞ்சமே கிடையாது. அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உலகம் 4 பெரிய ஆறு, தண்ணி பஞ்சமே கிடையாது. அது மட்டுமல்ல அருமையானவர்களே, ஜீவ விருட்சத்தின் கனி, மற்ற விருட்சங்களின் கனி, பொன்னு, பிதோலோகு, கோமேதகம் எல்லாம் அங்க ஏராளம் இருந்துச்சு. ஒன்னும் குறைவில்லை. கவனிங்க, ஏன்னா ஐக்கியம் இருக்கிற இடத்துல உலக பிரகாரமான நன்மைகளுக்கு குறைவே இருக்காது. சந்தோஷம் கரை புரண்டு ஓடுகிறது. பிசாசு இதை பார்த்துட்டே இருக்கான் வெளியே இருந்து. வெளியே இருந்து பாங்க, என்னடா இது இவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அவனுக்கு யாரும் சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. கவனிங்க, பொறாம பிடிச்ச பிசாசு பாருங்க. வெளியே இருந்து அவன் யோசிக்கிறான், மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுக்கணும், தேவனுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தணும், தேவனுடைய திட்டங்களை பாழாக்கணும். அப்படியானால் அதை எப்படி செய்யறது? வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இந்த ஐக்கியத்தை கெடுத்தா போதும், மனுஷனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடலாம், கெடுத்துடலாம் சொல்லி அருமையானவர்களே பிசாசு அதுல தீவிரமா இருக்கிறான் பாருங்க. ஐக்கியத்தை கெடுக்கிறதுல பிசாசு தீவிரமா இருக்கிறான். ஆனா நல்லா கவனிங்க, ஐக்கியத்தை காத்துக் கொள்ளுகிறதுல ஆதாமும் ஏவாளும் தீவிரமா இல்லாம போயிட்டாங்க. எத்தனை பரிதாபம் அருமையானவர்களே. இன்னைக்கும் அதே பிசாசு அதே ரீதியில் என்ன செய்யறான், வேலை செய்யறான். தேவனுடைய மக்கள் தேவனோடு கூட ஐக்கியப்படுவதை கெடுப்பதற்கு என்னென்னலாம் செய்யலாமோ அதெல்லாம் பிசாசு என்ன செய்கிறான். தேவனுடைய மக்களாகி நாம் அருமையான தேவனோடு கூட ஐக்கியப்படுவதில்லை, ஜெபத்திலே நேரத்தை செலவிடுவதில்லை, அவரை துதிப்பதிலே, அவரை ஸ்தோத்தரிப்பதிலே அருமையானவர்களை தீவிரமாய் நாம் இருப்போமானால் பிசாசுனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, நிறைவேறாது. தேவனுடைய திட்டங்கள் மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். கவனிங்க, பிசாசு அந்த ஐக்கியத்தை கெடுக்கிற மாதிரி பேசுறான், தந்திரமா பேசுறான். ஏவாள் பாருங்க, அந்த ஐக்கியத்தை காத்துக் கொள்வதற்கு தீவிரப்படாதனால பிசாசுனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பாவம் செய்கிறாள். பாவம் செஞ்ச மாத்திரத்தில் அருமையானவர்களே ஆதாமும் சேர்ந்து செய்யறான். பாவம் செய்த மாத்திரத்துல ஐக்கியம் போய்விட்டது. அருமையானவர்களே தேவனை விட்டு பிரிந்து விட்டார்கள். நீதிமானா இருந்தவன் பாவியா மாறிட்டான், ராஜகுமாரனா இருந்தவன் பிச்சைக்காரனா நினைச்சிட்டான், மாறிட்டான். ஏதேன் தோட்டத்தில் அவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருந்தாரு, அத்தனையும் பாருங்க இழந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு நினைச்சிட்டான், வெளியே ஓடிட்டான். இதுதான் அருமையானவர்களே இன்றைக்கு பாவத்திலே வாழ்கிற மனுஷனுடைய நிலைமை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய திட்டங்கள் மாறாது. பிசாசு அந்த திட்டங்களை சீர்குலைக்கிறதுக்கு பிரயாசப்படுறான், தேவனுடைய திட்டங்களை பாலடிக்கிறதுக்கு பிசாசு பிரயாசப்படுறான். ஆனால் தேவன் தன்னுடைய திட்டங்களை பாலடிக்கிறதுக்கு அவ்வளவு லேசா செய்ய மாட்டாரு, விட மாட்டாரு. ஏனென்றால் தேவன் பிசாசை பார்க்கிலும் பெரியவர். கவனிங்க, ஆகவே தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி கல்வாரியிலே அவரை மரிக்க செய்து மனுஷன் இழந்து போன அந்த நீதியை அவனுக்கு திரும்ப கொடுத்து அருமையானவர்களே இந்த ஐக்கியத்துக்குள்ளே, இந்த உறவுக்குள்ளே மனிதனை கர்த்தர் மறுபடியும் செய்திருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்களும் நானும் அருமையானவர்களே இந்த ஐக்கியத்திற்குள்ளே, உறவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருப்போம் எபேசியர் புஸ்தகம், எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2:13 வசனம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே
சமீபமானீர்கள். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் தேவனுக்கு மிகவும் சமீபமானேன். பாருங்க, நாம வர முடியாது பக்கத்துல, ஆனா இயேசு ரத்தம் சிந்தி மிகவும் சமீபத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. இதான் நீதிமான்களுடைய ஸ்தானம். எதற்காக மிகவும் சமீபத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு? ஐக்கியப்படுவதற்கு, உறவு கொள்வதற்கு. அருமையானவர்களே, பாருங்க, சில ஆட்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் ஒன்னா இருப்பாங்க, ஒரே வீட்டில் குடியிருப்பாங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. மகா அம்மா கூட பேசி பல மாதங்கள் இருக்கும். எல்லாம் சைகையிலேயே. சாப்பாடுன்னா இப்படி சொல்றது, தண்ணி வேணும்னா இப்படி சொல்றது. பாருங்க, ஒரு ஐக்கியம் இருக்காது. பாருங்க, சில கணவன் மனைவி எப்படிதான் ஒரே வீட்டில் குடியிருப்பாங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. அருமையானவர்களை கவனிங்க, பரிதாபமான ஒரு நிலைமை. ஐக்கியம், உறவு, அதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கிறது. அதை அது பாதிக்கப்படுவதற்கு எந்த ரீதியிலும் நாம் அனுமதி கொடுக்க கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையான இயேசு ரத்தம் சிந்தி தேவனோடு கூட உள்ள உறவை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார், சமீபத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். திருப்புங்க ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5 9 10 ஐந்து வசனங்களை வாசிப்போம். ரோமர் 5 9 10. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. 10வது வசனம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதாவது அருமையானவர்களே, தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம், பாவிகளா இருந்தோம். ஆகவே தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். அப்படி சத்துருக்களா இருக்கும்போது தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக அந்த உலகத்தில் அனுப்பி அவரை சிலுவையிலே மரிக்க செய்து, அருமையானவர்களே, நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டார். எல்லாத்திலும் ஒப்புரவாக்கி கொண்டார். விளங்குற மாதிரி சொல்றேன். விரோதிகளா இருந்த நம்மை தேவன் தம்முடைய கல்வாரி பாடுகள் மூலமாக நண்பர்களாக மாற்றிவிட்டார். நம்மளாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நண்பர்கள். எல்லாரும் கரங்களை விட்டு சொல்லுவோம், நான் தேவனுடைய நண்பன். உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? அருமையானவர்களே, விரோதிகளா இருந்தவர்களை நண்பர்களாக மாற்றிவிட்டார். இப்ப நான் கேட்கிறேன், நண்பருடைய விசேஷம் என்ன? நண்பருடைய விசேஷம் என்னன்னா ஐக்கியம். இந்த வாலி பசங்களை பார்த்துருக்கிறீங்களா? லேட்டா வருவாங்க வீட்டுக்கு. என்னப்பா லேட்டா வர்றேன்னு கேட்டா, ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேன், ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேன், டைம் போனதே தெரியல. இப்பெல்லாம் செல்போன் வந்துருச்சு, ரொம்ப வசதியா போச்சு இந்த பயல்களுக்கு. மணிக்கணக்கா பேசிட்டே இருக்கிறது, காசு கரைஞ்சு ஓடுது. ஆனாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஷிப், ஐக்கியம். 2 நண்பர்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன். சாயங்காலத்தில் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்களாம், ரொம்ப பரஸ்பரமா பேச ஆரம்பிச்சாங்களாம். திடீர்னு மணியை பார்த்தா 10. அதுல ஒரு ஃப்ரெண்டு சொன்னாராம், ஐயோ அப்படின்னாராம். அடுத்தவர் கேட்டாரா, என்ன ஐயோன்னு சொல்றீங்க? என் ட்ரெயின் 9 மணிக்கு போயிடுச்சேனாரா. அந்த ஃப்ரெண்டு சொன்னாரா, போனா போது, நாளைக்கு பிளைட்ல போங்க, டிக்கெட் எடுத்து தரேனாரா. ஏன்னா காசு போனாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா போதும். அருமையானவர்களே, உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? தேவனுடைய நட்பு அருமையான உலக பிரகாரமான நட்பை பார்க்கலாம் கோடி மடங்கு அதிகம். கவனிங்கள். ஆகவே தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே, தேவனோடு கூட உள்ள நட்புக்காக, ஐக்கியத்திற்காக நேரம் செலவழிக்க வேண்டும். அதிகப்படியான நேரம் தேவனோடு உள்ள ஐக்கியத்துக்காக நீங்க செலவழிச்சு பாருங்க. நான் சொல்றேன், உலக பிரகாரமான நன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க காலடியில கொண்டாந்து செய்வாரு, கொட்டுவாரு. உலக பிரகாரமான நன்மைகள் கிடைக்காதான்னு சொல்லி அளந்து கிடைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏராள நன்மைகளை அருமையான கர்த்தர் காலடியில கொண்டாந்து செய்வாரு, கொட்டுவாரு. இதான் எங்களுடைய அனுபவம் அருமையானவர்களே. ஆகவே தேவன் நம்மை அவரோடு கூட உள்ள ஐக்கியத்திற்காக ரட்சித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருப்போம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2:23 வசனம்.
அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிட்டு. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். சிநேகிதன் எனப்பட்டான். ஒரு மனுஷன் தேவனுக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியும். ஆபிரகாமை பற்றி உங்களுக்கு தெரியும். அருமையானவர்களை கவனிங்க. ஒண்ணு இல்லாத பாப்பரா இருந்தான். கர்த்தர் இவனை தேடி வந்தாரு. தேடி வந்து தன்னை வெளிப்படுத்துகிறாரு. அவனை அழைக்கிறாரு. அழைத்து அவனை ஆசீர்வதித்து அருமையானவர்களே அவனை பெரிய ஐஸ்வர்யவனா, கோடீஸ்வரனா கர்த்தர் மாற்றினார். ஆனா நீங்க வேதத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிறது பல வசனங்கள் அங்கே சொல்லுகிறது. எங்க போனாலும் அருமையால் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டுகிறான், அப்புறம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டுகிறான், அப்புறம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறான். அருமையானவர்களே, கர்த்தரை, தன்னை ஆசீர்வதித்த கர்த்தரை மகிமைப்படுத்துறதுல ஆபிரகாம் அவ்வளவு தீவிரமா இருந்திருக்கிறான் பாருங்க. பணமா அல்லது பணத்தை கொடுத்த கர்த்தரா என்கிற சந்தர்ப்பம் வரும்போது அருமையானவர்களே, ஆபிரகாம் எனக்கு பணம் ஒரு துச்சம், என் தேவன் தான் எனக்கு வேணும் என்று அருமையானவர்களே கர்த்தரை அவன் தெரிந்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவன் கூட இன்னொருத்தன் வந்தான் பாருங்க. அவன் பேர் என்ன பேரு? லோத்து. அருமையானவர்களை கவனிங்க. இந்த லோத்துவையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தாரு. இந்த லோத்துவுக்கு வெள்ளியும் பொன்னையும் கொடுத்திருந்தாரு. கவனிங்கள். ஆனா பணமா கர்த்தரான்னு வரும்போது அருமையால் கர்த்தரை தள்ளி விட்டுட்டு பணத்தை தொழுது கொண்டான் இந்த லோத்து. அவனுடைய அருமையான முடிவை நீங்க பாத்தீங்கன்னா பரிதாபம். லோத்து தேவனுடைய நண்பன் எண்ணப்பட்டான் சொல்லி பைபிள்ல போடல. அருமையானவர்களே, ஆபிரகாம் தேவனுடைய நண்பன் என்று எண்ணப்பட்டான். கவனிங்க. கர்த்தர் தான் எனக்கு வேணும். அவருடைய அரவணைப்பு, அவருடைய ஆதரவு, அவருடைய ஐக்கியம், அவருடைய உறவு, அதுதான் எனக்கு முக்கியம் சொல்லி அதற்கு அருமையானவர்களே முக்கியத்துவம் கொடுத்தான். கர்த்தர் அருமையான மேலும் 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 அவனை ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு முறை கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவர் சொல்லுகிறாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போய் மோரியா மலைகளில் ஒன்றிலே அவனை தகன பலியாக பலியிடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை இவனுக்கு வந்த மாத்திரத்துல நான் நினைக்கிறேன் எண்ணங்கள் வந்து மோதி இருக்கும். ஈசாக்கு கொண்டு போய் பலியிட சொல்லுகிறாரே, 100 வயதுல பெற்றெடுத்த குமாரன், செல்லகுமாரன், ஆம்பளை பிள்ளை. அது மட்டுமல்ல, அவனுக்கு வயசு 16, வாலிப பிராயத்தில் இருக்கிறான். அவனை கொண்டு போய் தகன பலியாக பலியிடுன்னு சொல்றாரே. மகனா, மகனை தந்த கர்த்தரா என்கிற ஒரு நிலை ஏற்பட்ட மாத்திரத்துல ஆபிரகாம் சொன்னா, மகன் கிடையாது, மகனை தந்த கர்த்தர் தான். எப்படிப்பட்ட ஆட்களா இருந்திருக்கிறாங்க. என்னைக்கும் பாருங்க அருமையானவர்கள், அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாருக்கும் வருகிறது, உங்களுக்கும் வருகிறது, எனக்கும் வருகிறது. அப்படிப்பட்ட நேரத்துல அருமையானவர்களே என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுதான் முக்கியம் என்று இயேசுவை தெரிந்து கொள்ளும் போது ஒன்றையும் நம்ம இழந்து போக மாட்டோம் அருமையானவர்களே. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கவனிங்க. ஆகவே பைபிள்ல போட்டிருக்குது, அவனை பலியிடுன்னு சொன்ன மாத்திரத்துல அதிகாலையில எழும்பிட்டானா. சில ஆட்கள்கிட்ட வந்து அப்படி சொல்லியிருப்பாருன்னா, அன்னைக்குதான் பாருங்க தூக்கம் வராட்டிலும் தூக்கம் வர்ற மாதிரி நடிச்சுட்டு கிடப்பாங்க. கட்டில அப்படி புரண்டுகிட்டே கிடப்பாங்க. கொஞ்சம் டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. கர்த்தர் மனம் மாறிட மாட்டாரா? அருமையானவர்களே, ஆபிரகாமை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அதிகாலையில எழும்பிட்டான். எழும்பி அருமையானவர்களை சேனம் கட்டுறான், வேலைக்காரங்களை கூப்பிடுறான், ஈசாக்க கூப்பிடுறான், விறகுகளை பிளந்து எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் சாராள் கேட்டிருப்பா, என்ன அதிகாலையிலே எழும்பிட்டீங்க, எங்க போறீங்க, ஈசாக்க எதுக்கு கூட்டி போறீங்க, இப்படி எல்லாம் கேட்டிருப்பா. ஆபிரகாம் வாயவே என்ன செய்யல, திறக்கல. அருமையான கவனிங்க. அழுதிருப்பா, கதறி இருப்பா. கர்த்தர் என்ற ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நான் புறப்பட்டு போறேன். அவனுடைய விசுவாசம் என்ன தெரியுமா? 100 வயசுல பிள்ளையே பிறக்காது என்கிற நிலைமையில இருந்து கர்த்தர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்திருப்பாரானால் இவனை தகன பலியாக நான் பலியிட்ட பிறகு
அவன் வந்து சாம்பலான பிறகு அந்த சாம்பலில் இருந்து கர்த்தர், என் கர்த்தர் இந்த ஈசாக்கை உயிரோட கொண்டு வருவார். கர்த்தர் என்கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டார்னா அது என்னுடைய நல்வாழ்வுக்காக தான் இருக்கும். அது எதிர்காலத்தில் ஒரு பெரிய பெருக்கமா தான் இருக்கும். தற்காலிகமாக அது கொஞ்சம் நஷ்டமா தெரியலாம், தற்காலிகமாக அது மாம்சத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனால் தேவன் ஒன்றை சொல்லுவார், ஆனால் அது என்னுடைய நன்மைக்காக தான் இருக்கும் என்று அதான் அவனுடைய விசுவாசம். அருமையானவர்களே, மோரியா மலைக்கு போகிறான், கட்டையில் அடுகிறான், ஈசாக்க படுக்க வைக்கிறான், கத்திய ஓங்குறான். கர்த்தர் வானத்திலிருந்து சத்தம் போடுகிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை என்ன செய்யாதே, போடாதே, அவனுக்கு ஒரு தீங்கும் செய்யாதே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உன் புத்திரனையும் உன் ஏகசுதன் என்று பாராமல் அவனையே எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ கர்த்தரை நேசிக்கிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ கர்த்தரோடு உறவுக்கும் ஐக்கியத்திற்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு பிறகு சொன்னார் பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22, ஆதியாகமம் 22 வாசிக்கிறேன். 17வது வசனம், 16ல இருந்தே வாசிப்போம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என் பேரில் ஆணையிட்டேன். கர்த்தர் சொல்றாரு, என் மேல சத்தியம் பண்ணி ஒன்று சொல்றேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ என்னை நேசிக்கிற ஒரு நபர், என்னுடைய ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ஆளு, என்னை பெரிதாக நீ நினைக்கிற ஒரு ஆளு. ஆகவே என் மேல சத்தியம் பண்ணி ஒன்று சொல்றேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எத்தனை பேர் கர்த்தரை நேசிக்கிறீங்க? அருமையானவர்களை, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய ஐக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மக்களை அருமையான கர்த்தரை விதமாக ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இந்த ஆபிரகாமை தான் விசுவாசிகளின் தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிகளின் தகப்பன்னா யாரு? விசுவாசிகளுக்கு மாதிரி அவர் தான். பணமா கர்த்தரான்னு வரும்போது கர்த்தர் தான், மனைவியா கர்த்தரான்னு வரும்போது கர்த்தர் தான், பிள்ளையா கர்த்தரான்னு வரும்போது கர்த்தர் தான். கர்த்தரை சூஸ் பண்ணா அருமையானவர்களே, பணம், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் பாருங்க அது ஆசீர்வாதமான செய்யும் இருக்கும், ஒன்றும் குறைபடாது. கவனிங்கள். ஆகவே தேவனுடைய மக்கள் பாருங்க, இது இந்த ஐக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். டைம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் பார்த்து முடிச்சிருவோம். சங்கீதத்துக்கு திருப்புங்க. சங்கீதம் 42 சங்கீதம் 42 1வது வசனம் 2வது வசனம் வாசிக்கிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். ஒரு ராஜா பேசுகிறான், கவனிங்க. சொல்லுகிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல. இந்த மான பற்றி சொல்றாங்க, அடிக்கடி தண்ணி குடிக்குமா பாருங்க. இந்த தண்ணி இருக்கிற இடத்தை விட்டு தூரம் போகவே போகாது இந்த மானு. சில நேரங்கள்ல வேட்டைக்காரங்க விரட்டுறதுனால இந்த மான் வந்து தண்ணி இருக்கிற இடத்தை விட்டுட்டு எங்காவது ஓடி போயிருமா. அங்க ஓடின இடத்துல தண்ணி எங்க இருக்குன்னு அதுக்கு தெரியாதான். தண்ணி இல்லாததுனால இந்த காட்டுக்குள்ள பயங்கரமா சத்தம் போடுமா பாருங்க மானு. ஏன்னா அதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். ஒட்டகம் அப்படி கிடையாது. ஒட்டகம் இருக்குது, அது ஒரே நேரத்தில் குடிச்சிட்டு 7 நாள் தண்ணி குடிக்காம கிடக்கும். இந்த மானை அடிக்கடி தண்ணி குடிக்குமா பாருங்க, தண்ணி இல்லைன்னா கதறுமா. சங்கீதக்காரன் பாருங்க அதை கண்டுபிடிச்சு அவன் சொல்லுகிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து என்ன செய்கிறது,
கதறுகிறது என்று அருமையானவர்கள் சொல்லுகிறான். யோசித்து பாருங்க, அருமையான பெரிய ராஜா, நிறைய பணம் இருக்குது, உதவிக்கு நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள், அதிகாரம் இருக்கிறது, என்ன வேணாலும் செய்யலாம். கவனிங்க, எதை வேணாலும் வாஞ்சிக்கலாம், எதை வேணாலும் விரும்பலாம், எதை வேணாலும் அடையலாம், எதை வேணாலும் அனுபவிக்கலாம். ஆனால் அவனுடைய ஆசையை பாருங்க அருமையானவர்களே, நான் எப்பொழுது என் தேவனுடைய சந்நிதியில வந்து நிற்பேன். என்ன லட்சியம் வாழ்க்கையில? மக்களுக்கு இன்னைக்கு பலவிதமான லட்சியங்கள் இருக்குது. ஒரு நாள் கொடைக்கானல் போயிருந்தோம் பாருங்க, அங்க ஒரு லாட்ஜில் உட்கார்ந்து இருந்தோம். அங்க ஒரு நடிகர் வந்துட்டாரு. அவர் மெயின் ஆக்டர் கிடையாது, துணை நடிகர். அவர் எங்க கூட பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில ஒரே ஒரு லட்சியம் தாங்க எனக்கு அப்படின்னாரு. நான் யோசித்தேன், என்ன சொல்ல போறாரு. அவர் சொன்னாரு, சினிமா திரையில என் மூஞ்சி வரணும்னாரு. என் மூஞ்சி சினிமா திரையில தெரியணும். சின்ன வயசுல இருந்து அதுதான் என்னுடைய லட்சியம். இப்ப அந்த ஆசை நிறைவேறிச்சுங்க, நான் சினிமால வந்துட்டேன் அப்படின்னாரு. நான் யோசித்தேன், பெரிய வீரர் இவரு. நரகத்துக்கு போன பிறகுதான் சினிமா திரையில மூஞ்சி வந்தது ஒரு குப்பைன்றது இந்த ஆளுக்கு தெரியும். கவனிங்க, என்ன லட்சியம் பாருங்க. ஆனால் அருமையானவர்களே, தாவீது சொல்கிறான், நான் எப்பொழுது என் தேவனுடைய சந்நிதியில வந்து நிற்பேன் என்று அவன் சொல்லுகிறதை என்ன பார்க்கிறோம். இன்னும் 2 வசனம் வாசிங்க. சங்கீதம் 73. சங்கீதம் 73 25வது வசனத்தை வாசிக்கிறேன். பரலோகத்திலே உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. என்ன அருமையான தாவீது. இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, பரலோகத்துக்கு போன உடனே அந்த தங்க வீதியை நல்லா பார்க்கணும் பிரதர். பரலோகத்துக்கு போன உடனே அந்த வைரக்கற்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த கோட்டை சுவரை கொஞ்சம் நல்லா பார்த்துடணும். அந்த முத்துக்களால் செய்யப்பட்ட அந்த கதவை கொஞ்சம் தொட்டு பார்க்கணும். சங்கீதக்காரன் கேட்டா அவன் சொல்றான், அங்க இருக்கிற தங்கம் எனக்கு முக்கியம் இல்ல, அங்க இருக்கிற முத்து எனக்கு முக்கியம் இல்ல, அங்க இருக்கிற வைரக்கற்கள் எனக்கு முக்கியம் இல்ல, அங்க இருக்கிற தேவன் தான் எனக்கு முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன வாஞ்சை அருமையானவர்களே, பரலோகத்திலே உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டாண்டவரே, பூலோகத்திலும் நீர் தான் என்னுடைய வாஞ்சை. ஐக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான் பாருங்க. இன்னொரு வசனம், சங்கீதம் 43. சங்கீதம் 43 4வது வசனம். 2-3 இருந்தே வாசிப்போம். உமது வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பியறலும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்துக்கும் பிரவேசிப்பேன். என்ன அருமையா சொல்றான் பாருங்க, எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவன். God my exceeding joy. கவனிங்க, ஆனந்த மகிழ்ச்சி அது ஒரு சரக்கு இல்ல. ஆனந்த மகிழ்ச்சி ஒரு ஆளு, அவருடைய பெயர் இயேசு. அருமையானவர்களே, ஆகவே நான் சொல்லுகிறான், ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற என்னுடைய தேவன் ஐக்கியத்தை நாடுகிறான். ஐக்கியத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான், ஐக்கியத்துக்கு இவ்வளவு தீவிரப்படுகிறான். அருமையானவர்களே, அவர் தான் என்னுடைய ஆனந்த மகிழ்ச்சி என்று சொல்லுகிறான். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் தான் என்னுடைய ஆனந்த மகிழ்ச்சி? அருமையானவர்களே, கர்த்தரை ஆனந்த மகிழ்ச்சியாக எண்ணி ஐக்கியத்திலே அவரோடு நேரம் செலவழிப்பீர்களானால், அருமையானவர்களே, தாவீதை ஆசீர்வதித்த தேவன் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நான் கேட்கிறேன், தாவீதை ஆசீர்வதிச்சார் ஆண்டவர்? 30 லட்சம் பேர்லயும் சிறந்த மனிதனாக அவனை என்ன செய்தார்? மாற்றினார். பொன்னையும் வெள்ளியையும் அருமையானவர் டன் டன்னா குவித்து வைக்கக்கூடிய கிருபைகளை அவனுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஒரு பெரிய சர்டிபிகேட் ஒன்னு கொடுத்தாரு. என்ன சர்டிபிகேட் தெரியுமா? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அருமையானவர்களே, இதெல்லாம் புரிந்து கொண்டு தேவனோடு நேர செலவழிப்பீர்களானால் இந்த சர்டிபிகேட்டை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு? கொடுப்பாரு. தாவீதை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார்.